ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் டெய்லியும் போற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்க ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 2023 2024 பேட்சாக இருந்து நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2023 2024 பேட்சை தவிர வேறு எந்த பேட்சாக இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்லி 2023 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுவுமே நீங்கள் 2023 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோலோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு C++, ஜாவா, C#, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இதெல்லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டேட்டா பேஸில் பேசிக் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊப்ஸ் கான்செப்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஸோ க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்டாண்டிங் அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஇயில் வந்து பிஇ பிடெக் எது பண்ணியிருந்தாலுமே அதில் நீங்கள் 60% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 60% ஒரு எபோவ் இருக்கணும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்டாண்டிங் அரியர்ஸும் இப்போதைக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஸ்டாண்டிங் அரியர்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ணுறதுக்கு. நோ ஸ்டாண்டிங் அரியர்ஸ் அப்படின்னு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அரியர் இல்லை அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி 60% ஒரு எபோவ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ரவுண்ட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா ப்ரோக்ராமிங் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் டெஸ்ட் இருக்கும். ப்ரோக்ராமிங் டெஸ்ட்லேயும் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் இன்டர்வியூ வந்து சென்னை ஆஃபீஸில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபைனல் இன்டர்வியூவும் இன் பர்சனாக நடக்கும் இல்லையா, அதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 months கண்டிப்பாக ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க இன்டர்வியூ ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை வித் இண்டீட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் இண்டீட் யூஸ் பண்ணிக்கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே மேனுவலாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே மேனுவலாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே அப்லோட் யுவர் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்கள் ஹையஸ்ட் டிகிரி என்ன, உங்கள் காலேஜ் நேம், இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக தான் இருப்பீங்க, ஸோ நீங்கள் அதனால் நாட் அப்ளிகபிள் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரௌசர்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல கேப்சா இருக்கு இல்லையா, கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.